அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலிருந்து எப்படி நம்முடைய வாழ்விலை சந்திக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், அதன் நடுவிலே எப்படி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, எப்படி நம் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவது என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்கிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி தனக்குள் இருக்கிற ஒரு அருமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே அவர் 17வது வசனத்தில் ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறார். அது என்னது? ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரம் முற்றிலும் ஸ்தம்பித்து அழிந்து போன ஒரு சூழ்நிலையை குறித்து இங்கு பேசுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தின் பொருளாதாரம் முக்கியமாக அவர்களுடைய ஆடு மாடு மற்றும் அவர்களுடைய வயல்வெளி, அதிலிருந்து உண்டாகும் தானியம் மற்றும் பார்த்தீர்கள் என்றால் அதன் மூலமாகத்தான் அவர்களுடைய பொருளாதாரமே அவங்களுடைய தேசத்தில் என்ன செய்திருந்தது, உண்டாயிருந்தது. இப்போது இந்த 17வது வசனத்தில் பாருங்கள், இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு சூழ்நிலையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முற்றிலுமாய் விவசாயம் அழிந்து விட்டது. பாருங்கள், அத்திமரம் துளிர் விடவில்லை, திராட்சை செடியில் பழமில்லை, வயல்கள் தானியத்தை விளைவிக்கவில்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, எல்லாமே அழிந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய பஞ்சம் போன்ற ஒரு சூழ்நிலையை இங்கே அவர் தேசத்தில் உண்டாயிருக்கிறது போன்ற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிட்டு, அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலை என்னை சுற்றி உண்டாயிருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலை நடுவிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்று சொல்லி அவர் இங்கே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக எப்படி ஆபகுக்கை போல இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே எப்படி பிரவேசிக்கிறது, எப்படி வாழ்க்கையிலே போராட்டங்கள் சந்தித்தாலும் பரவாயில்ல, பிரச்சனைகளை சந்தித்தாலும் பரவாயில்ல, அது நடுவில் எப்படி நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களாக, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறவர்களாய் வாழ்வது எப்படி என்ற காரியத்தை கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது அந்த காரியங்களை குறித்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 2வதாக பார்த்தோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்ட பிறகு நாம் எப்படி அந்த போராட்டங்கள் மேல் ஜெயம் கொள்வதற்கு, அந்த பிரச்சனைகள் மேல் ஜெயம் கொள்வதற்கு எப்படி நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எப்படி ஆபகுக் தீர்க்கதரிசியை போல் எந்த சூழ்நிலை நடுவிலும், பிரச்சனை போன்ற சூழ்நிலை நடுவிலும் எப்படி
மகிழ்ச்சியாக இருப்பது என்ற அந்த சத்தியத்தை கற்று வருகிறோமே, அதில் அடுத்த காரியத்தை நாம் இன்றைக்கு ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி அவர் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசி பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்ததின் மூலமாக பாபிலோன் என்ற தேசத்துக்கு கிட்டத்தட்ட 70 வருஷம் அடிமைப்பட்டு போனார்கள். இப்போது அவர்கள் கிட்டத்தட்ட கிமு 586ஆம் ஆண்டு அவர்கள் பாருங்கள் பாபிலோனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அடிமைப்பட்டு போனார்கள். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட கிமு 607ஆம் ஆண்டிலே பாருங்கள் ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை என்ன செய்கிறார், அவர் ஆரம்பிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு செல்வதற்கு முந்தைய அந்த ஆண்டுகளிலே இவர் தீர்க்கதரிசியாக தன்னோட ஊழியத்தை தொடங்கின அந்த காலம் இருந்தபடியால் அந்த காலகட்டத்தில் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசமே இஸ்ரேல் தேசமே பாருங்கள் பாவத்தினால் நிரம்பி இருந்தது. எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அநீதி காணப்பட்டது. அதை நாம் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் பாருங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. பாருங்கள், எங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசம், எருசலேம் பட்டணம் எப்படி ஒரு பாவம் நிறைந்த பட்டணமாய் மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள், நியாயப்பிரமாணம் பலனற்றதாகிவிட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய 10 கற்பனைகளுக்கு இப்போது கீழ்ப்படுகிறதை முற்றிலுமாய் நிறுத்தி விட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போயிற்று. துன்மார்க்க நீதிமான என்ன செய்கிறான், வளைந்து கொண்டான். அதன் மூலம் பாருங்கள் நியாயம் புரட்டப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்தில் தான் பாருங்கள் ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஒரு தாசனாக, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி நடக்கிற ஒரு நீதிமானாக, இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலை நடுவிலே இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி கர்த்தருக்காக அவர் என்ன செய்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது இவர் கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தன்னை சுற்றி எங்கும் நிரம்பி கிடக்கிற அந்த பாவம், அந்த அநியாயம், அந்த அக்கிரமத்தை பார்த்து மனமுடைந்து போயிட்டார். மனமுடைந்து தான் பாருங்கள் அவர் அந்த காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், முறையிடுகிறார். பாருங்கள், இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்றால், மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை சொல்வார், அந்த வார்த்தையை அவர் ஜனங்களுக்கு என்ன செய்வார், அறிவிப்பார். அது அப்படி தான் மற்ற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் இருக்குது. ஆனால்
இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் மட்டும்தான் பாருங்கள், ஆபகுக்கிற்கும் தேவனுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை தான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமாக இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகமாக எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். அப்போது இங்கே ஆபகுக் என்ன செய்கிறார், தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை குறித்து, அநியாயமான சூழ்நிலையை குறித்து பாருங்கள், தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும்படி அந்த காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் அவர் என்ன பண்ணுகிறார், விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இப்படி இருக்குதே, இது என்ன அப்படின்னு அவர் தன்னுடைய வேண்டுதலை, தன்னுடைய முறையிடுதலை, தன்னுடைய கூக்குரலை கர்த்தரிடத்தில் அவர் தெரிவித்தவுடன் கர்த்தர் பாருங்கள், ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு அவர் எதிர்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை குறித்து பதில் உரைக்கிறார். ஆண்டவர் ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார், ஆபகுக் கவலைப்படாத, நான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை நான் நியாயந்திருப்பேன். அவர்களை நியாயந்திருக்கும்படி தான் பாபிலோன் ராஜா வெகு சீக்கிரத்தில் தேசத்துக்கு விரோதமாக வருகிறார், எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமாக வருகிறார்னு சொல்லி இங்கே அவர் தேசத்தின் ஜனங்களை அவர் அடிமைப்படுத்தி இந்த தேசத்தை அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தர் பாருங்கள் ஆபகுக் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். சொல்லி முடித்தவுடன் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஆபகுக் தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன பதிலை குறித்து அவருக்கு சில சந்தேகங்கள் வருகிறது. ஆண்டவரே, எப்படி பாபிலோன் என்னும் ஒரு இஸ்ரேல் ஜனத்தை காட்டிலும் இன்னும் ரொம்ப மோசமாக பாவம் பண்ணுற ஒரு தேசமாகிய பாபிலோனை கொண்டு நீர் எப்படி இஸ்ரேல் ஜனத்தை, எருசலேம் பட்டணத்தை எப்படி நியாயந்திருக்கலாம், இது சரியானதாக தோணலையே அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன பதிலை குறித்து இவருக்கு சில சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இருந்தவுடன் திரும்பவும் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தரிடத்தில் அவர் என்ன செய்கிறார், அந்த காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். அப்படி முறையிட்டு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபகுக் சொல்கிறாரு, என்னுடைய காரியத்தை, எனக்கு என் உள்ளத்தில் இருக்க சந்தேகம், என் உள்ளத்தில் இருக்கிற கேள்விகளை நான் கர்த்தரிடத்தில் சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன் அப்படிங்கிறார். பாருங்கள், கர்த்தரிடத்தில் இவர் தன்னுடைய கேள்விகளை, தன் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களை கர்த்தரிடத்தில் இவர் என்ன செய்கிறார், சொல்லிவிட்டார். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அவர் தன்னுடைய இருதயத்தில் இருந்த சந்தேகங்கள், கேள்விகளை கர்த்தரிடத்தில் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஆபகுக் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்லாம் எருசலேம் பட்டணத்தை சுற்றி பெரிய மதில் சுவர் என்ன செய்தது இருந்தது. அப்போ அந்த மதில் சுவரின் மேலே பாருங்கள், காவல் காக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் இருந்து கொண்டு என்ன செய்வார்கள், எதிரி யாரும் பட்டணத்துக்கு விரோதமாக வர்றாங்களா, எதுவும் ஆபத்து இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர்கள் உற்று என்ன செய்வார்கள், கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் எதுவும் ஒரு ஆபத்து பட்டணத்துக்கு விரோதமாக வந்தால் உடனே ஜனங்களை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பாருங்கள் மதில் சுவரின் மேல் இருக்கிற அந்த காவற்காரனுடைய பொறுப்பாக என்ன செய்திருக்குது. அப்போ அவங்க உற்று கவனித்து கொண்டே இருப்பாங்க, எப்பவும் விழிப்பாக இருந்து. அப்போது எங்கே பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவராக தான் ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு பாருங்கள், இவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களை பாருங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், சொல்லிவிட்டார். அதை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, இது எப்படி, நீர் சொன்ன காரியங்கள் எனக்கு சரியாக புரியலை, நீர் சொல்கிறது எனக்கு விளங்கும் சரியாகவும் படலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் தன்னுடைய இருதயத்தில் இந்த கேள்விகள், சந்தேகங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், தெரிவிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு பட்டணத்தின் கோட்டை மதில் மேல் காவல் காக்கிறவன் எதிரி யாரும் வராங்களா அப்படின்னு சொல்லி உற்று நோக்கி ரொம்ப ஒரு பெரிய அட்டென்ஷனோடு அவன் ரொம்ப தீவிரமாக
ரொம்ப விழிப்பாக எப்படி இருந்து அவங்க அந்த பட்டணத்தை காப்பாங்களோ அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, இப்போது கர்த்தர் என்ன பதில் எனக்கு சொல்ல போகிறாருன்னு சொல்லி நான் இப்போது ரொம்ப கவனமாக விழிப்போட கர்த்தர் என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்கும்படி எதிர்பார்ப்போடு என்ன செய்கிறேன், நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறார், இங்கே சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி கர்த்தர் தன்னிடத்தில் என்ன பேசுவார் என்று அவர் ஒரு எதிர்பார்ப்போடு விழிப்போடு அவர் என்ன செய்கிறாரு, கர்த்தரோட வார்த்தைக்காக இங்கே நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி கவனித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் தன்னிடத்தில் என்ன பேச போகிறார், தன்னுடைய சூழ்நிலை நடுவிலே தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற முறையிடுதல் கேள்விகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் வைக்கிறாரு. வைத்துட்டு கர்த்தர் இப்போ நான் கேட்ட காரியத்தை குறித்து என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள், ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கர்த்தர் என்ன பேச போகிறாருன்னு சொல்லி அதை கேட்பதற்காக ஆர்வத்தோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இதுதான் பாருங்கள் நம்முடைய போராட்டங்கள் நடுவிலே பிரச்சனை நடுவிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு இதான் 3வது திறவுகோல். பாருங்கள், 1வது திறவுகோல் பார்த்தோம், நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கணும். 2வது பார்த்தோம், கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும்னு சொல்லி. அப்போது நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வச்சுட்டு நம்ம கர்த்தரை துதிக்கும் போது என்ன ஆகுது, இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய காரியத்தை குறித்து நம்முடைய முறையிடுதலை பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தோமே, அப்போது அதற்குரிய பதிலை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசுகிற அந்த வார்த்தை நம்முடைய பிரச்சனை நடுவிலே நம்முடைய போராட்டத்தின் நடுவிலே கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே பாருங்கள் நம்முடைய சூழ்நிலை நடுவிலே நமக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறார். பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் நாம் போராட்டங்களின் நடுவிலே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு பாருங்கள் நம்மை பலப்படுத்துகிறதா என்ன செய்கிறது இருக்கிறது. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவது எப்படி பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய போராட்டத்தின் நடுவிலே நமக்கு உண்டாகிறது. பார்த்தீங்களா, அதுதான் நாம் கர்த்தருக்குள் களி கூறுவதற்கு நமக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. அப்படி தான் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு நடக்குது. பாருங்கள், ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், அவர் பல இருதயத்தில் பல கேள்வியோடு இந்த ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த புஸ்தகம் முடியும் போது பாருங்கள், அது துதியோடு முடியுது. ஆபகுக் தீர்க்கதரிசி முதல்ல ரொம்ப பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமான குழப்பங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஆனால் தன்னுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் சொல்லி அந்த காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் அவர் விசாரித்து கேட்டபோது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு என்ன செய்தது, உண்டானது. அந்த வார்த்தை உண்டான உடனே தான் பாருங்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும். ஏன்னா சீக்கிரம் பாபிலோன் என்ன செய்ய போகிறாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வரப்போகிறாங்க. வந்து அதன் மூலம் தேசம் அழிய போகுது. அப்போது என்னாகும், வயல்களில் தானியம் விளையாது, அத்திமரம் துளிர் விடாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னுடைய இருதயத்திலிருந்து எல்லா சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கும்படி அவர்களுடைய வார்த்தை எனக்கு என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. வந்தவுடனே தான் அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி குழப்பங்கள் எல்லாம் நீங்கி அவருக்குள்ளே இருந்த கசப்புகளெல்லாம் நீங்கி இப்போ கர்த்தரை என்ன செய்கிறார், துதிக்கும்படியாக அவருடைய இருதயம் என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. பாருங்கள், அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கலாம், பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதன் நடுவில் நம்ம என்ன செய்யணும், அந்த போராட்டத்தின் நடுவில் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலையில் முதல்ல நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கர்த்தர் நம்மிடத்தில் பேசும்படி நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், திறக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை திறக்க வேண்டும். கர்த்தர் என்கிட்ட என்ன பேச போகிறாருன்னு சொல்லி பாருங்கள், இங்கே ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு பட்டணத்தின் மதிலில்
இருக்கிற அந்த காவல்காரன் எப்படி விழிப்போடு இருந்து எதிரி யாரும் வராங்களா, எதுவும் நமக்கு விரோதமாக எதிர்ப்பு வரப்போதா, எது பட்டணத்துக்கு ஆபத்து வரப்போதான்னு சொல்லி கவனமாக அந்த மதில் சுவர் மேலே இருந்து அவன் காத்து கொண்டிருப்பான். பட்டணத்தை விழிப்பாக இருப்பான். இங்கே பாருங்கள், ஆபகுக் 2:1 சொல்கிறார், நானும் என்னுடைய பாரத்தையெல்லாம் கர்த்தர் மேலே வச்சு கர்த்தரிடத்தில் என்னுடைய கேள்விகளெல்லாம் வைத்து விட்டேன். இப்போ கர்த்தர் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு சொல்லி நான் இப்போ விழிப்போடு எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்ன பேச போகிறாருன்னு இப்போ என் இருதயம் ஆயத்தத்தோடு கூட கர்த்தர் என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்த்து இப்போ நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாருங்கள். அப்போது நீங்களும் நானும் அதை தான் செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், மறுபடியும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் இதே காரியத்தை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவி என்னது சாய், என் வசனங்களுக்கு உன் செவி என்னது சாய் அப்படிங்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நம்மளோட போராட்டங்கள் நடுவில் நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்துக்கு போய் நம்மளோட பாரத்தை அவர் மேல் முதலாவது வைக்கணும். ரெண்டாவது அவரோட சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நல்லா என்ன செய்யணும், துதிக்கணும். துதிக்கும் போது நம்ம எப்படி துதிக்கணும், இப்போ கர்த்தர் என்கிட்ட என்ன பேச போகிறாரு, அவர் என்ன வார்த்தையை உள்ளத்தில் பேசுவார்ன்னு சொல்லி அதை அந்த கர்த்தர் பேச போகிற வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் அந்த கர்த்தர் பேச போகிற வார்த்தையை கேட்கும்படிக்கு ஒரு எதிர்பார்ப்போடு, அதான் சொல்கிறார், என் வார்த்தைகளை கவனி, என் வசங்களுக்கு உன் செவி என்னது சாய். அப்போது கர்த்தர் இப்போ என்கிட்ட பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பாருங்கள் நம்முடைய செவிகளை பாருங்கள் நம்ம சாய்த்து கர்த்தர் என்ன பேச போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்போடு பாருங்கள் கர்த்தரோட சமூகத்தில் போய் அவரை என்ன செய்யணும், துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது என்ன ஆகுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. பாருங்கள், இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள், கடந்த வாரத்தில் நம்ம 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜா எப்படி தான் சந்தித்த போராட்டத்தின் நடுவில் எப்படி துதிக்கிறவர்களை யுத்தத்துக்கு முன்பே அனுப்பினது மூலம் கர்த்தர் அவங்க துதித்த போது கர்த்தர் அவர்களுக்கு எப்படி யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பாருங்கள், யோசபாத் ராஜா கர்த்தரை துதிக்கிறவர்களை போர் வீரர்களுக்கு முன்பாக அனுப்புவதற்கு அவர் ஏன் அந்த மாதிரி முடிவு எடுத்தார் என்றால், பாருங்கள், இந்த 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோசபாத் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக பாருங்கள் 3 எதிரிகள் அவருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போது அதன் நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 3வது வசனத்தில் போட்டிருக்கு, எதிரிகள் திரள் கூட்டமாய் தனக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள் என்று அவர் கேள்விப்பட்டவுடன் வசனம் சொல்லுது 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை என்ன செய்கிறார், கூறுவிக்கிறார். அப்போது பாருங்கள், தன்னுடைய பிரச்சனையின் நடுவில் எங்கே யோசபாத் ராஜா என்ன பண்ணுறாரு, கர்த்தரை தேடும்படிக்கு எல்லாரும் உபவாசம் இருக்கும்படி அவர் என்ன செய்கிறார், கூறி கர்த்தரை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. தேடும்போது என்ன நடக்குது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்போது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தில் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான எனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இங்கே என்ன நடக்குது,
எல்லா தேசத்தாரும் தேசத்தின் மக்களோடு இணைந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க, கர்த்தரை தேடுறாங்க. தேடும்போது என்ன நடக்குது பாருங்கள், அவங்க கர்த்தரை தேடும்போது அவங்க பாருங்கள் என்ன எதிர்பார்ப்போடு தேடுறாங்க. கர்த்தர் எங்ககிட்ட என்ன பேச போகிறார், கர்த்தர் எங்களிடத்தில் என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு அவங்க தாகத்தோடு கர்த்தரை என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. தேடின உடனே பாருங்கள் கர்த்தருடைய ஆவி பாருங்கள் அவருடைய தீர்க்கதரிசியின் மேல் வந்து பாருங்கள் அதன் மூலம் கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் ராஜாவுக்கும் தேச ஜனங்களுக்கும் என்ன செய்கிறது, உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு என்ன செய்து உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை உண்டான உடனே தான் பின்பு பாருங்கள் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தில் பாருங்கள் ராஜா அந்த வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரோட வார்த்தை ராஜாவுக்கும் தேச ஜனங்களுக்கும் உண்டான உடனே இப்போது 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்போ பாருங்கள் எங்கே யோசபாத் ராஜா எதிர்பார்ப்போடு அவங்க கர்த்தரை என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. தேடினோடனே கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாயிற்று. உண்டான உடனே அந்த வார்த்தை வந்த உடனே தான் இப்போது அவர்கள் கர்த்தரை துதிக்கும்படி என்ன செய்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறவர்களை போர் வீரர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாருங்க, அனுப்புகிறாங்க. அப்போ அந்த வார்த்தை வந்த உடனே தான் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி என்ன செய்து வருது, துதி வருது. அப்போ அந்த வார்த்தையை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, கர்த்தரோட வசனத்துக்காக அவளோடு அதை கேட்கும்படி அவர்கள் செவியை சாய்த்து கர்த்தரை என்ன பேசுவார்னு மீண்டு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த வார்த்தை வந்தது, அதன் மூலம் அவர்கள் சூழ்நிலை மேல் ஜெயம் கொண்டார்கள். இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, இன்றைக்கு நீங்களும் தேவ சமூகத்துக்கு போய் உங்கள் போராட்டத்தின் நடுவில் கர்த்தர் என்ன பேச போகிறாருன்னு அவரோட வசனத்தை கவனிக்கும்படி உங்கள் செவியை சாய்த்து ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்ன பேசுவார்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். அந்த வார்த்தை உங்களுக்கு உண்டானவுடன் பாருங்கள் அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் உங்கள் போராட்டத்தின் நடுவிலும் கர்த்தருக்குள் களி கூறுவர்களாய் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறப்பா, நீர் எங்களோடு பேசின ஒரு அருமையான வார்த்தைக்காக நன்றி. எங்கள் போராட்டத்தின் நடுவில் நாங்கள் என்ன பண்ண வேண்டும், போராட்டத்தின் நடுவில் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவரை குழம்பி போய் நிற்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நாளில் கற்றுக் கொடுத்தீங்க, தேவ சமூகத்துக்கு போய் அந்த சூழ்நிலை நடுவில் நாங்கள் தேவனை தேடி ஆண்டவரை அவர் எங்களிடத்தில் என்ன பேசுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு கர்த்தரை துதித்து பாடி அவரை தேடும்படியாக எங்கள் இருதயத்தை நாங்கள் யோசபாத்தை போல நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே எப்படி யோசபாத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அதன் மூலம் அவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறினார்களோ, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய போராட்டத்தின் நடுவில் அவர்கள் நீர் என்ன பேச போகிறீர் என்று சொல்லி ஆபகுக்கை போல ஒரு எதிர்பார்ப்போடு நீர் என்ன பேச போகிறீர் என்று சொல்லி அதை கேட்க தன்னுடைய செவியை சாய்த்து எதிர்பார்ப்போடு உமக்காக காத்திருக்கட்டும். அதன் மூலம் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் நீர் அவர்களோடு உம்முடைய வார்த்தையை பேசி அதன் மூலம் சோர்ந்து துக்கத்தினால் நிரம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே மகிழ்ச்சியினாலும் களி கூறுதல்னாலும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் இருந்து உடைய சமூகத்தில் வந்து நீர் என்ன பேச போகிறீர் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஆவிக்குரிய தன்மை அந்த குணத்திலே அவர்கள் இந்த நாளிலிருந்து வளர உடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், அவர் மேல் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.